நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திடீரென பார்த்தீங்கன்னா இந்தியா அணு ஆயுதத்தை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது எதனால அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. உடனடியாக வெளியேறுங்கள் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா தாண்டவம் ஆடி இருக்காங்க இஸ்ரேல். முக்கியமான தளபதியை போட்டு தள்ளியிருக்கு இஸ்ரேல். இதை பற்றிய தகவலையும், இது மட்டும் இல்லாமல் கழுத்துக்கு வந்த கத்தி ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரு அயதுல்லா கமேனி. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய நாடு திடீரென அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னும் இதன் மூலமாக பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 1966ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இது ஒரு சுதந்திரமான தனிப்பட்ட அமைப்பாகும். நாடுகளுக்கு இடையிலான மோதல் மற்றும் கையிருப்பில் இருக்கும் அணு ஆயுதம் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அவ்வப்போது டேட்டாக்களை வெளியிட்டு வர்றாங்க. அதன்படி தான் 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள புத்தகத்தில் பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த புத்தகத்தில் அணு ஆயுதங்கள் குறித்த விவரம் இருக்கு. இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணு ஆயுத கையிருப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. கடந்த 2024ஆம் ஆண்டுல இந்தியா கிட்ட 172 அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. இது 2025ஆம் ஆண்டுல அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுக்கிட்ட இருக்கும் அணு ஆயுதத்துடைய எண்ணிக்கை தற்போது 180ஆக இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட தற்போது 170 அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2024ஆம் ஆண்டுல பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதங்கள் தான் இருந்துச்சு. இப்போதும் அதுவே தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சீனா கிட்ட இந்தியாவை விட 3 மடங்குக்கும் அதிகமான அணு ஆயுதம் இருக்கு. சீனா 2023ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 100 அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு வருது. சீனா கிட்ட மொத்தம் 600 அணு ஆயுதங்கள் இருக்கு. அதே போல மேம்பட்ட அணுசக்தி விநியோக அமைப்புகளை உருவாக்குவதிலேயும் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவுல முன்னேற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புது வகையான அணுசக்தி விநியோக அமைப்புகளையும் தொடர்ந்து இந்தியா உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலம் அணு ஆயுத திறன்ல பாகிஸ்தான் கூட ஒப்பிடும்போது இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகிக்குது. அணு ஆயுத திறன் கொண்ட இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் சண்டை நடைபெற்றது. இது போன்ற சூழல்ல 2 பக்கத்து நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரிச்சுட்டு வருவது உலக நாடுகளை கவலையடை செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 9 நாடுகள்கிட்ட தான் அணு ஆயுதங்கள் இருக்கு. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா கிட்ட தான் அதிக அளவில் அணு ஆயுதங்கள் இருக்கு. உலகில் உள்ள மொத்த அணு ஆயுதத்தில் 90% இந்த 2 நாடுகளிடம் தான் இருக்கு. மேலும் அணு ஆயுதம் வச்சிருக்கும் 9 நாடுகளும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கவும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தவும் தொடர்ந்து அதிக அளவுல முதலீடு செஞ்சுட்டு வராங்க. எக்ஸப்ட் பாகிஸ்தான். தற்போது நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து மோதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. அதாவது யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசா இடையே போர் நடந்துட்டு வருது. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்து முடிஞ்சிச்சு. இது தவிர தற்போது புதிதாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கு. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதை நாம பார்த்துட்டு வர்றோம். இந்த நிலையில தான் அணு ஆயுதம் வச்சிருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் அதை மிகவும் முக்கியமாக பார்க்கிறாங்க. அதே போல ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லை, அதை தயாரிக்கிறதுக்கு தான் ஈரான் முயற்சி செஞ்சுட்டு வருது. தற்போது ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பல ஆண்டு கால பகையோடு சேர்த்து ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியும் முக்கிய காரணமாகும். இதனால தான் 2 நாட்களுக்கு முன்பு ஈரான்ல அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டு மையத்தை குறிவச்சு இஸ்ரேல் தாக்கி மோதலை நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்தியா அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இல்லையா, இதன் காரணமாக உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல தொடர்ந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலமாக குண்டுமலை பொழிஞ்சிட்டு வருது. அதனால உடனடியாக அங்கே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் இந்திய குடிமக்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல் புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்கிட்டு வர்றதுனால மத்திய கிழக்குல உச்சக்கட்ட பதற்றம் நிலவுது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல தொடர்ந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலமாக குண்டுமலை பொழிஞ்சிட்டு வருது. இதனால தெஹ்ரான்ல பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு வருது. தெஹ்ரான்ல பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில தான் அங்கே இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இந்திய தூதரகம் மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக இந்திய தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தெஹ்ரான்ல வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மற்றும் இந்திய குடிமக்கள் உடனடியாக தெஹ்ரான்ல இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னு நாங்கள் அறிவுறுத்துறோம். இந்திய குடிமக்கள் உடனடியாக தூதரக அதிகாரிகளுடன் தொடர்புல இருக்குமாறு அறிவுறுத்துறோம். அதனால இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்றதுக்கு நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். உடனடியாக அதை கான்டாக்ட் பண்ணி நம்முடைய தூதரகத்தை நீங்க அணுகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய தூதரகம் சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக இந்தியாவுடைய கோரிக்கையை ஏற்ற ஈரான் தரைவழி எல்லைகளை திறந்திருந்தாங்க. ஈரான்ல இந்திய மாணவர்கள் சுமார் 4000 பேர் பயின்று வர்றாங்க. இவர்கள பெரும்பாலானோர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க. ஈரான் இஸ்ரேல் மோதலால ஈரானுடைய வான்பரப்பு வந்து மூடப்பட்டிருக்கு. இதனால இங்க தவிச்சிட்டு வரும் இந்திய மாணவர்களை பத்திரமாக அழைச்சிட்டு வர்றதுக்கு ஈரான் உதவணும் அப்படின்னு ஈரானுடைய அரசை இந்தியா வந்து கேட்டாங்க. இதை ஏற்ற ஈரான் அரசு தங்களுடைய தரைவழி எல்லைகளை திறந்திருப்பதாகவும் அதன் வழியாக மாணவர்கள் வெளியேறலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஈரான் மேல கடந்த 13ஆம் தேதி திடீரென இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துச்சு. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதை சுற்றி இருக்கும் ராணுவ நிலைகள் மற்றும் முக்கியமான அணு ஆயுத கட்டமைப்புகளை குறிவச்சு இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலமாக குண்டுமலை பொழிஞ்சிச்சு. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்ல ஈரானுடைய ராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் அப்படின்னு பலரும் கொல்லப்பட்டாங்க. இதனால கோபம் அடைஞ்ச ஈரான் இஸ்ரேல் மேல பதில் அட்டாக் செஞ்சுச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில அதை ஈரான் வந்து நிராகரிச்சிருச்சு. 5வது நாளாக இன்னைக்கும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் உச்சத்துல இருக்கு. இதற்கிடையில தான் தெஹ்ரான்ல இருந்து வெளியேறுமாறு ஈரான் நாட்டு மக்களை ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஈரான் அமெரிக்கா கூட அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். ஈரான் வந்து தவறு செஞ்சிருச்சு. ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் வந்து அலைக்கழித்தது தவறானது. ஈரானுடைய கைக்கு அணுகுண்டு செல்லக்கூடாது. அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் சொல்கிறேன், ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள். உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு அவர் மீண்டும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால தெஹ்ரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லி சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னா தெஹ்ரான்ல தாக்குதலை இஸ்ரேல் வந்து தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில தான் ஈரானுடைய போர்க்கால தளபதி இருக்காரு இல்லையா, அவரை வந்து இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளி இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இவர் வந்து இந்த பொறுப்புக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை இப்போது கொண்டிருக்காங்க இஸ்ரேல். இது ஈரானுக்கு இப்போ மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. அதாவது ஈரானுடைய போர்க்கால தளபதியான அலி ஷத்மானியை இஸ்ரேல் கொண்டிருக்கு. ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல தான் இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதை வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை உறுதி செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீரென கிடைத்த ஒரு வாய்ப்பை தொடர்ந்து இஸ்ரேலுடைய விமானப்படை தெஹ்ரானுடைய மையப்பகுதியில் இருக்கும் ஒரு இராணுவ கட்டளை மையத்தை தாக்கணும். போர்க்கால தலைமை தளபதியும் மிக மூத்த இராணுவ தளபதியும் ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனிக்கு மிக நெருக்கமான நபருமான அலி ஷத்மானியை கொன்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்த பொறுப்புல இருந்தவர் பெயர் கோலம் அலி ரஷீத். இவர் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டாரு. இதனை அடுத்து தான் அந்த பொறுப்புக்கு அலி ஷத்மானி நியமிக்கப்பட்ட நிலையில அவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதே வேளையில போர் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு இல்லையா, இந்த நிலையில தான் ஈரானுடைய தொலைக்காட்சி அலுவலகம், அரசு கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளிட்டவற்றை குறிவச்சு இஸ்ரேல் வந்து தொடர் தாக்குதல் நடத்திட்டு வருது. இந்த நிலையில தான் ஈரானுடைய உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பாதாள அறையில குடும்பத்துடன் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனாலும் அவரை அழிக்க எங்களால் முடியும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சவால் விட்டுருக்காங்க. அதே போல இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஈரானுடைய உளவுத்துறை தலைவர் முகமது கசாமி அவர்கள் நேற்று கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதுனால ஈரானுடைய மத தலைவரும் உயர் தலைவருமான அயதுல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதை அமெரிக்கா தடுத்து விட்டதாக தகவல் வெளியான நிலையில தான் தற்போது அயதுல்லா அலி கமேனி குடும்பத்துடன் பாதாள அறையில தஞ்சம் புகுந்துள்ளதாக சொல்லப்படுது. தலைநகர் டெஹ்ரானுடைய வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் லவிஜான்ல அவர் பதுங்கி இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில அன்றைய தினமே அயதுல்லா அலி கமேனி மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க நாங்கள் அவ்வாறு செய்யலை. ஈரான் வந்து அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும். இல்லை அப்படின்னா அணு ஆயுத திட்ட கட்டமைப்புகளை இஸ்ரேல் வந்து முழுமையாக அளிக்கும். பாதாள அறையில் எவ்வளவு ஆழத்தில் தங்கியிருந்தாலும் அவரை வந்து எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரதமராக இருந்தாலும் திரைமறைவில் ஷியா மத தலைவரான அயதுல்லா அலி கமேனி தான் ஆட்சி செய்கிறாரு. அவரை அகற்றிவிட்டால் மக்களாட்சி அல்லது புதிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இஸ்ரேல் வியூகம் வகுத்துட்டு வருவதாகவும் அதன் காரணமாக தான் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை வந்து தீவிரப்படுத்தியிருக்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க சர்வதேச வல்லுநர்கள். அதே போல இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான சவால் ஒன்று விடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய அண்டை நாட்டை சேர்ந்த சர்வாதிகாரி ஒருவர், அதாவது
ஈராக்கை சேர்ந்த சதாம் ஹுசேன் அவர் சொல்றாரு. அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததுனால அவருக்கு என்ன கதி நேர்ந்தது அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. அதுதான் வந்து ஈரானுடைய தலைமை மத குருவான அயதுல்லா கமேனிக்கும் நடக்கும் அப்படின்னு அவர் கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.